இத பாரு பிரீத்தி, நீ நினைக்கிற அளவுக்கு உனக்கே தெரியாம கச்சிதமா அப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்க அப்பாக்கு சாமர்த்தியம் பத்தாது. இல்லனா அத்தனை சொத்தையும் இப்படி அனாமத்தா விட்டுட்டு வைத்தியம் பார்க்க கூட காசு இல்லாம இப்படி காலத்தை ஓட்டிட்டு இருப்பாரா? உன்னை இந்த விஷயத்துல இருந்து திசை திருப்பதான் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாமா, அவ சொல்ற எதையும் நீ நம்பாத. இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமே அவதான். எனக்கும் அது தெரியுது. இருந்தாலும் அவ இப்படி பேசினதுனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உண்மையை மறைச்சு அவ என்கிட்டயே நடிக்கிறாள். இனி நான் பாத்துக்கிறேன் அவளை. இதுல அவ எந்த தப்பும் பண்ணலங்கறத நிரூபிக்கிறதா வேற சொல்லிருக்காளா? கண்டதையும் சொல்லி உன்னையே குழப்புனவ அந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்டயும் எதையாவது சொல்லி அவ ஒரு நிரபராதின்னு நம்ப வச்சிட போறாமா? அவளால இனி எதையும் நிரூபிக்க முடியாதுப்பா. அவ என்னதான் முட்டி மோதினாலும் அவ இந்த வீட்டை விட்டு போக போறது உறுதி. நான் போக வைக்கிறேன் அவளை.